முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலினை வந்து அங்கிள் தான் கூடுவாரு. அங்கிள் சொன்னதுக்கே அலர்னீங்களே. தமிழக முதல்வரை தரங்கட்டு பேசணும்னு சொன்னீங்களே, இன்னைக்கு என்ன வார்த்தை நீங்க பேசியிருக்கிறீங்க? ஒரு எதிர்கட்சியின் தலைவரின் மாண்பை நீங்க வந்து கெடுத்துட்டீங்க. அவதூறா பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தகுதியான ஆளா? ஒரு முதல்வர் அப்படின்னும் போது அவருக்கு நமக்கான மரியாதையை நம்ம கொடுத்துதான் ஆகணும். அது யாரா இருந்தாலுமே, நீங்க எதிர்கட்சியா இருந்தாலுமே. சட்டமன்றத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த 40 ஃபண்ட்ல பயந்து ஓடினவங்க அவங்க தான். எங்க தலைவர் ஓடுறவர் கிடையாது, இல்ல எதிர்த்து நிக்கிறவர் தான் எங்க தலைவர். தமிழக முதல்வர்களை தரங்கட்டு பேசிய உதயநிதியை கைது செய்தது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. எங்க தளபதிக்கு அரசியல் பண்ண தெரியலன்னு சொல்றீங்க. இப்ப அரசியலா அவரை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ தெரிச்சு ஓடுறீங்களா? பயந்துட்டீங்களா? இனிமேட்டு அவர் பேரு உதயநிதி இல்ல, உதவாநிதி. தமிழக முதல்வரை தரங்கட்டு பேசிய இளைஞர்களின் எழுச்சி நாயகன் என சொல்லும் மானங்கட்ட உதயநிதியை வன்மையாக கண்டித்து தென்கிழக்கு மாவட்டம் திருச்சூர் பகுதியை சேர்ந்து மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் அண்ணன் ஆர்.கே. மணிகண்டன் அவர்கள் தலைமையிலும் திருச்சூர் பகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செந்தில்குமார் அவர்கள் தலைமையிலும் நடைபெற்றது. தமிழக முதல்வர்களை தரங்கட்டு பேசிய உதயநிதியை கைது செய்தது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. எங்க தமிழக முதல்வர் இதுவரைக்கும் யாருக்குமே பயந்தது கிடையாது, யாருக்கும் பயப்பட போறதும் கிடையாது. எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்காரு. நாளைக்கு மறுபடியும் சட்டமன்றம் தொடங்க போது இதுக்கான பதிலை நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. கவர்ச்சின்னு தான் கேட்டாரு. கவர்ச்சின்னா அவர் என்ன சொன்னாரு? கவர்ச்சின்றது வந்து இவங்க சொன்ன விதம் வேற, அவங்க நீங்க நினைக்கிற கவர்ச்சி வேற. அவங்க சொன்ன கவர்ச்சி வந்து ஒரு ஆபாச கவர்ச்சியா தான் சொன்னாங்களே தவிர முதல்வரை வந்து அவங்கள வந்து அந்த கவர்ச்சியா சொல்லலை, ஒரு ஆபாசமா தான் சொன்னாங்க. அதனாலதான் அவர் கேட்டாரு, நான் கவர்ச்சின்னும் போது கவர்ச்சி காமிச்சு இது பண்ணனா? மக்களுக்கு மாற்றம் தேவைப்பட்டது. அதனால மக்கள் மாற்றத்துக்கான தமிழக முதல்வராக வந்து நம்ம தளபதி விஜய் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. இதே மாற்றத்துக்காக மற்றவங்களே தேர்ந்தெடுத்துருக்கலாமே. ஏன் 5 வருஷம் ஆட்சி பண்ணீங்களே, நல்ல ஆட்சி தானே பண்ணாங்க, ஏன் உங்களை மறுபடியும் மக்கள் தேர்ந்தெடுக்கல? ஏங்க, எப்பவுமே எங்க தளபதி வந்து முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலினை வந்து அங்கிள் தான் கூடுவாரு. அங்கிள் சொன்னதுக்கே அலர்னீங்களே. தமிழக முதல்வரை தரங்கட்டு பேசணும்னு சொன்னீங்களே, இன்னைக்கு என்ன வார்த்தை நீங்க பேசியிருக்கிறீங்க? ஒரு எதிர்கட்சியின் தலைவரின் மாண்பை நீங்க வந்து கெடுத்துட்டீங்க. என்னதான் இருந்தாலும் அவர் வந்து நம்ம தமிழகத்தோட முதல்வர். ஒரு முதல்வர் தரங்கட்டு பேசுறது தவறு இல்லையா? நம்ம குடும்பத்துல ஒருத்தரை தவறா பேசினா அவங்க எவ்வளவு கொந்தளிப்பாங்களோ அதே தான் நாங்களும். நம்ம குடும்பத்துல இருக்கிறவரை நம்மளை அசிங்கப்படுத்தியோ வன்மையா ஒரு ஆபாசமா பேசும்போது நம்ம எப்படி தோல் கொடுப்போமோ அதே மாதிரிதான் இப்போ அவருக்காக நாங்க தோல் கொடுக்குறோம். இது தப்பு இல்லையே? அது தப்பு தானே? ஒரு முதல்வர் அப்படின்னும் போது அவருக்கு நமக்கான மரியாதையை நம்ம கொடுத்துதான் ஆகணும். அது யாரா இருந்தாலுமே, நீங்க எதிர்கட்சியா இருந்தாலுமே அவருக்கான மரியாதையை கொடுத்துதான் ஆகணும். அவரை நீங்க தரங்கட்டி பேசுறதுக்கு என்ன ஒரு இது இருக்கு, அதிகாரம் இருக்கு? அது தவறு இல்லையா? அதுக்காக அந்த ஒரு விஷயத்துக்காக நாங்க அவருக்கு பயந்துன்னா அவர் சிங்கமா நின்னவர். அவர் வந்து தானா கூட்டம் சேர்ந்த கூட்டம் அது. அவர் எங்க பயப்படுறது? அவர் பயமே கிடையாது. பயமா இருந்தா அவர் ஏன் தனியா போறாரு, பஸ்ல வராரு, அவர் எல்லாத்துக்குமே தனியா நிக்கிறாரு. ஏன் பயமா இருந்தா ஏன் அவர் தனியா நிக்கணும்? பயன்றது அவருக்கு கிடையவே கிடையாது. உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து நாங்கள் இன்னைக்கு போராட்டம் பண்ணோம். அவர் வந்து எங்க கட்சி தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர் எங்கள் தலைவரை பற்றி தப்பு அவதூறா ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருக்காரு. ரொம்ப தப்பு. ஒரு முதலமைச்சரை அவதூறா நீ பேசக்கூடாது, தப்பு. ஒரு எதிர்கட்சிய தலைவராக இருந்தாலும் நீங்கள் அதை ஒரு மாதிரி அவதூறா பேசுறது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி பேசக்கூடாது. அந்த பேச வச்சு தான் இன்னைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு வெற்றி தான் இன்னைக்கு அவரை கைது பண்ணியிருக்காங்க. ஒரு முதலமைச்சரை யாராக இருந்தாலுமே ஒரு வன்மையாக பேசக்கூடாது. அவர் வந்து யாரும் பயந்து ஓடுறவர் கிடையாது. அவர் சட்டமன்றத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த 40 ஃபண்ட்ல பயந்து ஓடினவங்க அவங்க தான். எங்க தலைவர் ஓடுறவர் கிடையாது, இல்ல எதிர்த்து நிற்கிறவர் தான் எங்க தலைவர். எதிர்கட்சி தலைவர் அவங்க, அது எதிர்கட்சி தலைவர் என்ன வேணா வன்மையை கண்டிக்கலாம். ஆனா வந்து அது அவங்களோட பர்சனலை வந்து இது எதுவும் கொடுங்க. அவங்க அவர் ஃப்ரெண்டு த்ரிஷான்றது முதலமைச்சரோட ஃப்ரெண்டு. அவங்க ஒருமையில வந்து என்ன வேணாலும் பழி போடலாம். ஆனா அவர் எப்படிப்பட்டவர்னு மக்களுக்கு தெரியும். அவர் ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு தெரியும், எங்க கட்சிகளுக்கு தெரியும் அது எப்படிப்பட்டன்னு. எதிரிகள் வந்து கல்லெறி தான் செய்வாங்க. எவ்வளோ நேரம் எரிஞ்சாலும் அந்த திருப்பியை தடுத்துட்டு நாங்கள் இருப்போம். அதுக்கு பின்னால் நாங்கள் இன்னைக்கு இருக்கிறோம். எங்கள் தலைவர் முதலமைச்சர் என்ன பேசினாலும் நாங்கள் எதிர்த்து போராடுவோம். அதுக்காக நாங்கள் இப்போ என்றைக்குமே போராட்டு அது நிற்போம். கண்டிப்பாக சந்தோஷப்படுறோம். எங்கள் தலைவரை ஒரு அவதூறாக பேசுனது ரொம்ப தப்பு. அந்த வார்த்தை அவதூறு பேச்சு இருக்கக்கூடாது. நீங்கள் பேசலாம். உங்கள் அப்பா இதுவே உங்கள் அப்பா முதலமைச்சராக இருக்கும்போது யாராவது பேசினா நீங்கள் விட்டுருப்பீங்களா? இப்போ ஒரு தமிழக முதலமைச்சர் எங்கள் தலைவர், அவர் எப்படி நாங்கள் சும்மா விட முடியும்?
உதயநிதி என்ற உதவாநிதிக்கு தான் இந்த பதிவு. நீங்க வந்து எங்க தளபதி சிஎம் வந்து அவதூறா பேசிருக்கீங்க சரிங்களா? அவதூறா பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தகுதியான ஆளா? மத்தவங்க வந்து அவதூறா பேசுறதுக்கு உங்களை வந்து எதிர்கட்சியில அமர வைக்கல நாங்க சரிங்களா? இவ்வளவு நாள் வந்து நீங்க கட்சியில இருந்திருக்கீங்க, என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு? என்ன ஒரு பழக்க வழக்கம் கத்துக்கிட்டீங்க நீங்க கட்சியில? மக்களுக்கு நல்லது செய்யவோ அந்த மாதிரி சேவைக்காக தான் உங்களை வந்து எதிர்கட்சியிலயோ நாங்க அமர வச்சிருக்கோம் சரிங்களா? எங்க தளபதியை அவதூறா பேசுற உதயநிதி உங்களுக்கு தான் இந்த உதவாநிதின்ற பேரை நாங்க கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வீட்டுல இருக்க அப்பா அண்ணன் அந்த மாதிரி எங்க நாட்டுக்கு அண்ணனா அப்பாவா தம்பியா பிள்ளையா இருக்க எங்க சிஎம் தளபதியை நீங்க அவதூறா பேசியிருக்கீங்க, வன்மையா கண்டிக்கின்றோம் சரிங்களா? நீங்க பண்ண தப்புக்கு தான் உங்களை கைது பண்ணியிருக்காங்க. இனிமேலும் அவரை நீங்க அவதூறா பேசுறது, அவரை பத்தி தப்பா பேசுறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுவும் இருக்கும். நீங்க வந்து பர்சனல் இஷ்யூலாம் கொண்டு வந்து இந்த கட்சி ரீதியா இது பண்றீங்க. ஒருத்தவங்க நல்ல வழியில போறதுக்கு எங்களுக்குலாம் வந்து தளபதி வந்து எதிர்கட்சியா இருந்தாலும் மற்ற கட்சிங்க வந்து அவதூறா பேசுறதுக்கோ பழி போடுறதுக்கோ எங்களுக்கு சொல்லி தந்த வழிமுறை கிடையாது. நாங்க நல்ல வழிய எங்க தளபதி எந்த நல்ல வழிய பயணிக்கிறாரோ அதே ஃபாலோ பண்ணிட்டு தான் நாங்களும் நல்ல வழிமுறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எங்க தளபதி டீசன்ட் பாலிடிக்ஸ் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களை மாதிரி அசிங்கப்படுத்துறதுக்கு அவதூறா பேசுற பாலிடிக்ஸ் எங்களுக்கு எங்க தளபதி கத்து கொடுக்கல. இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்கோங்க. எங்க தளபதிக்கு அரசியல் பண்ண தெரியலன்னு சொல்றீங்க, இப்ப அரசியலா அவரை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ தெரிச்சு ஓடுறீங்களா? பயந்துட்டீங்களா? அவர் உதயநிதின்றவர் அவர் பண்ணாததாப்பா எங்க தளபதி பண்ணிட்டாரு சொல்லுங்க பார்க்கலாம். இவரு பரம்பரையா வந்தவர் அவர் பண்ணாததா இவர் பண்ணிட்டாரு சொல்றாங்க சார். ஒரு அரசியல்ல ஒரு தனிப்பட்ட மனுஷன் வந்தா அடிகள் பல விழதான் செய்யும், விழாம இருக்காது. இது மாதிரி மற்ற கேச்சுக்களோ எல்லாமே எல்லாத்தையும் கடந்துதான் நம்ம போகணும். ஆனா இவர் பண்ணது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது. அதனால்தான் நாங்க மகளிர் அணி சார்பாக நாங்கள் வந்து அவரை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டப்படுறோம். ஒரு முதல்வரை வந்து இந்த மாதிரி அவதூறாக பேசுறது வந்து தப்பு. அவர் வந்து எதிர்கட்சி ஆளாக இருந்துக்கிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இளைஞர் அணியில் பிரிவில் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது உதயநிதி வந்து இளைஞர்கள் மத்தியில் எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். இந்த மாதிரி வந்து முதலமைச்சர் ஆனவரை வந்து அவதூறாக பேசுறது, அவர் வந்து அவருக்கு பின்னாடி இருக்கிற வருங்கால சந்ததியினருக்கு வந்து இவர் தவறுதலாக வழிகாட்டுறத அவரே வந்து உறுதிப்படுத்துறாரு. பர்சனல் விஷயத்த வந்து எல்லாருக்குமே எல்லாருடைய பர்சனல் விஷயம் இருக்கும். ஆனால் பொதுத்துறைன்னு வந்துட்டாலே அவங்க என்ன பண்ணுறாங்க, செயல்துறையா சட்டத்துறையா என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு என்ன செய்யலை என்ன செய்யணும் அதை பற்றி பேசினா பரவாயில்ல. இந்த பெண்களை வச்சு இந்த மாதிரி இழிவுபடுத்தி பேசுறதெல்லாம் உதயநிதி சாரை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த மாதிரிலாம் அவதூறாக பேசிட்டு இருந்தாங்கன்னா அடுத்த 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அவர் எதிர்கட்சியில் கூட உட்கார முடியாது. படம் எடுத்துக்கிட்டே இப்படியே வந்து இது பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். அவருக்கான வேலை ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் போக வேண்டியது தான். இந்த மாதிரி பேசினா அடுத்த வருஷம் அடுத்த தலைமுறைக்கு வந்து எதிர்கட்சியில் கூட அவர் நிற்க வாய்ப்பே இல்லை. அடுத்தது இல்லாமல் 10, 15, 20 வருஷம் வரைக்கும் இவர் தான் நிரந்தர முதல்வராக இருப்பார், எங்கள் சிஎம் சார் தான். மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.